ஏய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீட்டுன்றவங்க எப்படி அவளோட சேனலில் 1 கோர் இல்லை 2 கோர் இல்லை 20 கோர் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டர் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 கோர் சப்ஸ்கிரைபர்ஸ் வர மொத்தம் 3 விஷயங்கள் பண்ணாங்க. ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா காப்பி கேட்னா வேற ஒன்றும் இல்லை. நான் ஒரு கேமிங் சேனலில் வச்சுருக்கேன்னா நீங்கள் ஒரு டெக் சேனலில் வச்சுருக்கீங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோட கேமிங் வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்து பிடிச்சு போய் நீங்களும் உங்களோட யூடியூப் சேனலில் டெக் வீடியோஸ் போடாமல் கேமிங் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது பேர் தான் காப்பி கேட். சிம்பிளாக சொல்லப்போனால் எக்ஸாமில் மற்றவங்கள பார்த்து எப்படி பிட் அடித்து எழுதுவீங்களோ அது பேர் தான் காப்பி கேட். இப்போ மிஸ்டர் பீஸ்டோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேமிங் வீடியோஸாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து தான் போக போக என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் வீடியோஸாக போட்டிருப்பாங்க. நீங்களே அவங்களோட யூடியூப் சேனலில் போய் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சூஸ் கேம்ட்டு ஒரு வெப் சீரிஸ், அதை பார்த்தீங்கன்னா கொரியா ஜப்பான்லாம் ரொம்பவே ஃபேமஸ். மிஸ்டர் பீட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட யூடியூப் சேனலில் போட்ட முதல் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் கேம் தான். சுஜிகேம் பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்காத அளவு 56 கோர் வியூஸ் போனதுனால மிஸ்டர் பீஸ்டுக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சா. இதில் இருந்து உங்களுக்கு என்ன புரிய வருதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு 5 வீடியோஸ் உங்களோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் போஸ்ட் பண்ண எந்த வீடியோஸும் 10 வியூஸுக்கு மேலே போலாட்டி யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக எந்த வீடியோஸ் அதிகம் வியூஸ் போக ஆரம்பிக்குதோ அந்த வீடியோட கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட் தான் மிஸ்டர் பீஸ்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் அப்படியே சொன்னாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த உலகத்தில் அதிகமாக பேசுகிற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழா இல்லை, ஹிந்தியா அதுவும் இல்லை. அதிகமாக பேசுகிற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இங்கிலீஷில் பேசி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா செம்ம வைரல் ஆகும். ஆனால் எனக்கு தான் இங்கிலீஷே தெரியாதே, அப்போ நான் என்ன பண்ணலான்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் ப்ளே ஸ்டோரில் இருக்குது கூகுள் டிரான்ஸ்லேட். நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் கூகுள் டிரான்ஸ்லேட் ஏற்றிக்கோங்க. கூகுள் டிரான்ஸ்லேட் ஏற்றுனதும் கீழே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ்ன்ட்டு நீங்கள் லாங்குவேஜஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நடுவில் மைக் சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தமிழில் பேசுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் தமிழில் பேசுகிற லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்துடும். இப்போ அந்த இங்கிலீஷில் வந்த வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்து உங்களோட யூடியூப் வீடியோஸில் பேசினாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க பரவவும் செய்யும். இல்லை வாய்ஸ் ஓவரே கொடுக்காம யூடியூப்பில் எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதுக்கு ஒரு நல்ல ஐடியா நான் வச்சுருக்கேன். அதாவது மொபைல் ஃபோன் எடிட்டிங், பிசி எடிட்டிங்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் உங்களோட சேனல் அப்லோட் பண்ணலாம். இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. நீங்கள் பேக்ரவுண்டில் மியூசிக்கை மட்டும் ஓட விட்டு எடிட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணாலே போதும். சரி, இது வரைக்கும் நீங்கள் எப்படி கவனிச்சிருப்பீங்கன்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற லாஸ்ட் 3வது மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால மஸ்ட்டு கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. இந்த டேஸ் தான் ஒன்றும் இல்லை, போக போக உங்களுக்கு புரியும். இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டி சீரிஸ்ன்ட்டு ஒரு ரொம்ப பெரிய யூடியூப் சேனல் இருக்கும். அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா 24 கோர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். ஆனால் அவங்க சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 400 வியூஸு 500 வியூஸு அந்த மாதிரி தான் இருக்கும். எதுவுமே லேக் கணக்கில் வியூஸே போகாது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். அவங்க ஒரு நிமிஷத்துக்கு மட்டுமே 10 வீடியோஸ் கிட்ட போஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு பெரிய அளவில் வியூஸ் எதுவுமே போகலை. அதே இது மிஸ்டர் பீஸ்டோட சேனல் பார்த்தீங்கன்னா 20 கோர் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கும். ஆனால் வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 கோர் 12 கோருன்ட்டு ஒரு நாளைக்கு மட்டுமே போயிருக்கும். டி சீரிஸை காட்டிலையும் கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் தான் மிஸ்டர் பீஸ்ட் கிட்ட இருக்குது. ஆனால் எப்படி அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ வியூஸ் போகுதுன்னா, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களே சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு மட்டுமே 10 வீடியோ 15 வீடியோஸ் மேலே போஸ்ட் பண்ணால் யாரு தான் பார்ப்பா? யாருமே பார்க்க மாட்டாங்க. என்னைய கேட்டால் 4 நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் உங்களோட வீடியோஸ் உங்களோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
சரி காய்ஸ், இந்த 3 மெத்தடை மட்டும் நீங்களும் உங்களோட யூடியூப் சேனலில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் உங்களோட யூடியூப் சேனலில் தெரியும். சரி, அடுத்த ஒரு வீடியோஸில் வந்து சந்திக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.